Welcome to Jesus God Palace in the name of Jesus. ஆதினியும் தேவனான தேவா இயேசுவே, ஜலத்தின் மேல் அசைவாடி வந்த தேவா. ஆதினியும் தேவனான தேவா இயேசுவே, ஜலத்தின் மேல் அசைவாடி வந்த தேவா. நீரின்றி இவ்வுலகில் ஏது தோன்றிட்டு பார்க்கும் கண்கள் பரவசமடைய வந்த தேவா. நீரின்றி இவ்வுலகில் ஏது தோன்றிட்டு பார்க்கும் கண்கள் பரவசமடைய வந்த தேவா. அறியாமாந்தர் வாழ்வதா உம்மை காணவில்லையே, உம்மை அறியும் மாந்தரோ உலகில் ஒளியும் வீசின. அறியாமாந்தர் வாழ்வதா உம்மை காணவில்லையே, உம்மை அறியும் மாந்தரோ உலகில் ஒளியும் வீசின. உந்தனொளி என்னிலும் வீசவே நானும் உந்தன் முகத்தையே பார்க்கிறேன். உந்தனொளி என்னிலும் வீசவே நானும் உந்தன் முகத்தையே பார்க்கிறேன். ஆதினியும் தேவனான தேவா இயேசுவே, ஜலத்தின் மேல் அசைவாடி வந்த தேவா. உந்தனுறவில் பலப்பட என்னை இணைத்த தேவனே, உந்த அன்பை கண்டதா என்னை மறந்து மகிழ்கிறேன். உந்தனுறவில் பலப்பட என்னை இணைத்த தேவனே, உந்த அன்பை கண்டதா என்னை மறந்து மகிழ்கிறேன். அந்த தேவதூதர்கள் வாழ்த்தும் பாடல் போலவே நானும் அங்கே வரும்போது உம்மை பாடி வாழ்த்துவேன். அந்த தேவதூதர்கள் வாழ்த்தும் பாடல் போலவே நானும் அங்கே வரும்போது உம்மை பாடி வாழ்த்துவேன். ஆதினியும் தேவனான தேவா இயேசுவே, ஜலத்தின் மேல் அசைவாடி வந்த தேவா. ஆதினியும் தேவனான தேவா இயேசுவே, ஜலத்தின் மேல் அசைவாடி வந்த தேவா. நீரின்றி இவ்வுலகில் ஏது தோன்றிட்டு பார்க்கும் கண்கள் பரவசமடைய வந்த தேவா. நீரின்றி இவ்வுலகில் ஏது தோன்றிட்டு பார்க்கும் கண்கள் பரவசமடைய வந்த தேவா. பார்க்கும் கண்கள் பரவசமடைய வந்த தேவா. இந்த பாடலு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்போது இது நானே இந்த பாடல் எனக்கு நான் இதுக்கு பின்னே சாட்சி சொல்லியிருக்கிறேன். இந்த பாடல் எனக்கு எப்படி உருவாயிடுச்சுன்னா, நான் அந்நிய பாஷையில பாடிட்டே இருப்பேன். பாடிட்டு இருக்கும்போது சரி கொஞ்ச நாளா இந்த பாட்டு எனக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப திடீர்னு எனக்கே தோன்றிச்சு, ஆனா தேவனை துதித்து பாடுகிறேன்னு மட்டும் தெரியும், இது என்ன பாட்டாக இருக்கும்? இப்படி அந்நிய பாஷையில தொடர்ச்சியா கொஞ்ச நாளா அது எனக்கு வந்துட்டே இருக்குது, ஒரு காணா பாடம் போல வந்து கொண்டே இருக்குது. அப்ப நானே ஆண்டவரோடு கேட்டேன், ஆண்டவரே இந்த பாடல் என்ன,
எப்படி உம்மை துதிக்கிற பாடலாக இருக்கிறது. அந்நிய பாஷையில நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். இது எப்படி நான் உம்மை துதிக்கிற பாடலாக இருக்கிறது, அதை நான் தமிழ்ல எனக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது தமிழாக்கம் அது எழுதுறதுக்கு வந்தது. அப்படிதான் இந்த பாடலை நான் எழுதினதும் இது. ஆனா எனக்கு மனசுல கஷ்டம் வரும்போதெல்லாம் ஏதோ மனசுல ஒரு சஞ்சலம், ஒரு பாரம், ஒரு அழுத்தம் அப்படி இருக்கும் போதெல்லாம் நான் இந்த பாடலை தான் திருப்பி 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 பாடிக்கொண்டே இருப்பேன். அந்த பாட்டை யூடியூப்ல போய் பார்த்து நான் யூடியூப்ல இந்த பாட்டல் போட்டு இருக்கிறேன். நான் யூடியூப்ல போய் பார்த்து அந்த பாடலை நான் திருப்பி திருப்பி பாடிக்கொண்டே இருப்பேன், கேட்டுக்கொண்டே இருப்பேன். அப்போது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்படிதான் இந்த பாடலை நான் அதிகமாய் நான் ஒரு நேசிக்கிற ஒரு பாடலாக இருக்கிறது. காரணம், இது அதிகமாய் அந்த அளவுக்கு எனக்கு டூனு மியூசிக் எல்லாம் இல்லை, நானாகவே ஓனா பாடி போட்டிருக்கிறேன். ஆனா அது தேவனை துதித்து பாடுகிற ஒரு பாடலாக, அவருடைய மகிமைகளை சொல்லி பாடுகிற பாடலாக இருக்கிறது. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமைகளை சொல்லி சொல்லி நாம பாடுகிறதாக இருக்க வேண்டும். அப்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். அப்படியாகத்தான் இந்த பாடல் தேவனுடைய மகிமைகளை சொல்லி பாடுகிற பாடலாக இருப்பதனால விடுதலை ஏற்படும். இப்போதும் இன்னைக்கு நாம நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை குறித்துதான் நாம இப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுல அதை அப்படியே நிறுத்திவிட்டு இப்போது நாம அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அப்போது அவர் அந்த சிலுவையில் இருந்து கொண்டே 7 வார்த்தைகளை பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 வார்த்தைகளையும் நாம் இன்றைக்கு நாம தியானிக்கும் போது இன்னும் அதிகமாய் நாம் தேவனை கிட்டி சேருகிறவர்களாக மாறுகிறோம். நாம் தேவனை கிட்டி சேர சேர நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஒரு மகத்துவத்தை காணும். நாம் வெறுமையாகிறோம். நாம் எந்த அளவுக்கு தேவனை கிட்டி சேருகிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஒரு வெறுமையாக மாறுகிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெறுமையாக வேண்டும், தேவன் மகிமை அடைய வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மகிமை அடைய வேண்டும் என்றால் நாம் வெறுமையாக வேண்டும். நாம் வெறுமையாக வேண்டும் என்றால் நாம என்ன செய்ய வேண்டும்? வசனங்களை தியானிக்க வேண்டும். அப்போதான் நமக்கு தேவ சிந்தை, தேவ சாயல் வர வர நம்முடைய மாம்ச சுபாவங்கள் நம்மை விட்டு நீங்கி போகும். அப்போது அந்த மாம்ச சுபாவங்கள் நமக்குள் இருக்கும் போதுதான் நாம வெறுமை அடையாமல் இருக்கிறோம். ஏதோ பிடித்து தட்டி கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நாம் இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நாம் தட்டி கொண்டிருந்தோம் என்றால் நாம் வெறுமை அடைய முடியாது. அப்ப இது வெறுமை அடைய வேண்டும் என்றால் வசனத்தை தியானிக்க வேண்டும். அப்படியாக லூக்கா 23:34 வசனத்தை நாம் பார்க்கும்போது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே, அதை எதை குறித்து அவர் இங்கே பேசினார் என்றால், அவர்கள் இவரை குற்றவாளியாக அங்கே சிலுவையில் அறைந்தார்கள். யாரு? வேத பாரகர்களும் பரிசேயர், சதுசேயர் இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் தேவனை குற்றவாளியாக தேவ தூஷணம் பண்ணினார் என்று அங்கே சிறைப்பிடித்து அவரை கல்வாரியில் அவரை அடித்து நொறுக்கி துன்பப்படுத்தி அவமானப்படுத்தினார்கள். அவர் முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. அப்ப முகத்தில எல்லாம் காரி உமிழும் போது யாராவது நம்ம கிட்ட ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலே நம்ம எவ்வளவு நொந்து போகிறோம். ஆனால் அவருடைய தாடியை பிடித்து இழுத்து, முடியை பிடித்து இழுத்து அவருடைய முகத்திலெல்லாம் காரி உமிழ்ந்தார்கள் என்று இருக்கிறது. அவரை அவமானப்படுத்தி வார்த்தைகளால் அவரை அவமானப்படுத்தினார்கள். ஒரு வார்த்தை சொல்லும் போதே நம்ம எவ்வளவு வேதனைப்படுகிறோம். யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் இவர்கள் இப்படி சொல்லி விட்டாங்களே, நம்ம இப்படி இந்த வார்த்தையால் சிறுமைப்படுத்தி விட்டாங்களே என்று நாம எவ்வளவு நொந்து போகிறோம். ஆனால் தேவனை என்ன செய்தார்கள்? அவரை சிறுமைப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்தப்பட்டார் என்று வேதத்தில் இருக்கிறது. அப்படியாக அந்த எல்லாவற்றையும் பார்த்து விட்டுதான் அவர் அமைதியாக அந்த நேரத்தில் இருக்கிறார். இருந்து விட்டு அந்த சிலுவையில் அவர் அறையப்பட்ட போது அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவர்கள் செய்த குற்றங்கள் என்ன குற்றங்கள்? கர்த்தராகிய இயேசு அவர் ஆண்டவர். ஆண்டவரே இப்படி செய்தார்கள் என்றால் சாதாரண மனுஷர்களை விடுவார்களா? இதுதான் அங்கே இதற்கு முன்பாக நாம் அங்கே பார்க்கும் போது திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புயர்த்தி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். திரள் கூட்டான ஜனங்கள், அவரிடமிருந்து அற்புதத்தை பெற்றவர்கள் அநேகர். அப்படியாக திரள் கூட்டான ஜனங்களும் அந்த ஸ்திரீகளும்
அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். பாருங்கள், அந்த ஸ்திரீகள் அழுகிறார்கள். அந்த தேசத்தில் உள்ளவர்கள் அவருக்கு பின் செல்கிறார்கள். அநேகர் அவரை குற்றவாளியாக அவர்கள் இழுத்து அவமானப்பட்டு முந்தித்துக் கொண்டு செல்லும் போது அவர்கள் அதை பார்த்து வேதனை தாங்க முடியாமல் அழுதார்கள். மனம் நொந்து அழுத போது அவர் சொல்கிறார், எருசலேம் குமாரத்திகளே, ஸ்திரீகளே, குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன் அப்படி அந்த வார்த்தையை தேவன் சொன்னார்? உங்களுக்காக நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும், நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும், அதற்காக நீங்கள் அழுங்கள். உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக தேவனை நோக்கி நீங்கள் அழுங்கள். எங்கள் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு வர வேண்டும், கிறிஸ்துவின் ரட்சிப்பு வல்லமை எங்கள் குடும்பத்தில் வர வேண்டும். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அழுங்கள். இதோ அதற்கு கீழே பாருங்கள், 31. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? பச்சை மரத்துக்கு இப்படி செய்தால் யாரே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு அவரை துன்பப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்பப்படுத்துகிறார்கள். அதனால்தான் அவர் சொல்கிறார், பச்சை மரமாகிய எனக்கு இப்படி செய்யும் போது பட்ட மரமாய் இருக்கிற ஒரு பட்ட மரத்துக்கு எப்படியெல்லாம் செய்வார்கள் என்று அவர் அங்கே ஓமைப்படுத்தி பேசுகிறார். ஆகையினால் தான் இந்த வார்த்தையை நாம் ஒரு திசை நோக்கி பார்ப்போம். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தார்கள் என்றார். அப்ப அந்த அளவுக்கு செய்ததனால்தான் அவர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் அறியாது செய்கிறார்கள், நான் யார் என்று தெரியாமல் செய்கிறார்கள், நான் எதற்காக வந்தேன் என்று தெரியாமல் செய்வார்கள். அவர் எதற்காக வந்தார்? நம்முடைய பாவம், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் அங்கே அதை கேட்டதை நாம பார்த்தோம். அப்படியாக இந்த உலகத்தில் உள்ளவர்களுடைய பாவத்தை சாபத்தை தானே ஏற்றுக்கொள்வதற்காக அவர் வந்தார். அதை அறியாமல் இவர்கள் தப்பிதம் செய்து கொண்டார்கள். ஆகையினால் தான் தேவன் சொல்கிறார், இவர்களை மன்னியும் பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று அங்கே தேவனை நோக்கி முதலாவதாக அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். எங்கே இருந்து? சிலுவையில் அறையப்பட்ட போது முதலாவதாக சொன்ன வார்த்தை, பிதாவாகிய தேவனே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாது செய்கிறார்கள். இரண்டாவது வார்த்தையை பார்க்கும்போது லூக்கா 23 அதே அதிகாரத்தில் 43ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, லூக்கா 23:43, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இது யாருக்கு அவர் சொன்னது என்றால், இதுதான் வேத தியானம். அந்த வசனத்தை வைத்து நாம தியானம் பண்ணிக்கிறது. இப்ப தியானம் என்றால் என்ன? வேத வசனம் தியானம் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா, அதான் இந்த வசனத்தை வைத்து நாம அதுக்கு அர்த்தங்களை நாம ஆராய்கிறது தான் வசன தியானம். அப்படியாக இங்கே சொல்லப்படுகிறது, இயேசு அவனை நோக்கி. அங்கே யாரை நோக்கி இவர் சொல்கிறார் என்றால், அதற்கு மேலே உள்ள வசனம் 42, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தள்ளும் என்றான். அங்கே அவருக்கு பக்கத்தில், இரண்டு பக்கத்திலும், வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 கல்வர்களை அங்கே சிலுவையில் அறைந்தார்கள். அவர்கள் குற்றவாளிகள். அவர்களில் ஒருவன் என்ன சொல்கிறான்? 39வது வசனம், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஒரு குற்றவாளி என்ன பண்ணுகிறான்? அவரை இகழ்கிறான். நீர் கிறிஸ்துவானால், கிறிஸ்துவானால் ஆண்டவர், நீர் ஆண்டவரானால் இப்போது உம்மால் முடியும், நீர் ஆண்டவரே ஆனால் உம்மால் முடியும். எதற்கு? எங்களையும் உன்னையும் ரட்சித்துக் கொள்ள, இந்த இடத்துல இருந்து சாகாமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு உன்னால் முடியும், நீ கிறிஸ்துவானால் இதை செய்யும் என்று இகழ்கிறான். அப்போது இனி ஒருவன் சொல்கிறான், பாருங்கள் 40ஆம் வசனம், மற்றவன் அவனை நோக்கி, நீர் எந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்னையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. அப்ப இனிவர்த்தன் அதை பார்த்துவிட்டு என்ன சொல்கிறான்? நாம தப்பு பண்ணி இருக்கிறோம், அதனால அதற்கு ஏற்ற தக்க பலனை நாம இங்கே அனுபவிக்கிறோம். அந்த காலத்திலே நாம் தவறு செய்தால் சிலுவையில அறைந்து கொலை பண்ணுவார்கள். அப்படியாக
நாம தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வேண்டியவர்கள். காரணம் நாம் தப்பு பண்ணி இருக்கிறோம். ஆனால் இவரோ எந்த தப்பிதமும் இவரிடத்துல கண்டுகொள்ள காண முடியவில்லை. அப்படி இருந்தால் இவரை கொண்டு சிலுவையில அடைந்திருக்கிறார்கள். எதனால? காழ்ப்புணர்ச்சி, பொறாமையினால, காழ்ப்புணர்ச்சியினால அவரை கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால் நீ இப்படி பேசாதே என்று அவனை கரிந்து கொண்டு விட்டுதான் அவன் சொல்கிறான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராட்சியத்தில் வரும்போது அடியனை நினைத்தவன். இப்ப இவன் இறந்து போயிடலாம் இந்த கல்ல. அப்போதுதான் நான் இறந்து போவேன். அப்போது அந்த ராட்சியத்துல நீர் வரும்போது எங்க வரும்போது, இங்கே உள்ள ஆண்டவர் வந்த நோக்கம் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் அவர் பரலோகம் செல்கிறான். அங்கே நானும் என்னையும் நினைத்தள்ளும் என்று சொல்கிறான். நீர் அந்த ராட்சியத்தில், உங்களுடைய ராட்சியத்தில் நீர் வரும்போது என்னை ஒரு விசை நினைத்து பார்ப்பீராக என்று அவன் கேட்கிறான். அந்த பணிவோடு, அந்த தாழ்மையோடு ஆண்டவரை நோக்கி கேட்கும் போதுதான் அவர் சொல்கிறார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பந்தயத்தில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இதுதான் 2வது வார்த்தை. அப்ப 1வது வார்த்தை பிதாவை இவர்களுக்கு மன்னியும், 2வது வார்த்தை நீ, 2வது வார்த்தை அந்த திருடனிடம் சொல்ற, அந்த கல்வனிடம் சொல்கிறார், நீ இன்று என் கூட பரதேசில் இருப்பான். அவன் அந்த விசுவாசத்தை பார்த்து என்னை நினைத்தலாம், நான் ஒரு குற்றவாளி தான், ஆனால் உம்மால் ஆகும். எதற்கு? அந்த பரதேசியில கொண்டு சேர்க்க என்னால், உம்மால் ஆகும். ஆகையினால் என்னை நினைப்பீராக என்று சொன்ன போது அவர் பரலோகத்தில் உன்னை நீ என்னோடு இருப்பாய் என்று சொல்லவில்லை, பரதேசியில் இருப்பாய் என்றுதான் சொன்னார். அப்ப பரலோகம் என்றால் அங்கே நிறைய லோகங்கள் இருக்கிறது. தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் தான் தேவன் வீட்டு இருக்கிறார். காரணம், குமாரன் வழி என் வழி என்று ஒருவரும் பிதாவை தரிசிக்க முடியாது. பிதா எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில். ஆனால் இங்கே இந்த கல்வனை அவர் எங்கே நீ காட்டி வருவாய் என்று சொல்கிறார்? பரதேசியில் வருவாய் என்று சொல்கிறார். அப்ப பரதேசி என்றால் அங்கே ஒரு இடம், பரலோகத்தில் ஒரு இடம் தான், அதுவும் ஒரு இடம். இப்ப பூமி இருக்கிறது மாதிரி, பாதாள லோகம் இருக்கிறது மாதிரி, அது அங்கே ஒரு இடம். அங்கேதான் நீ இருப்பாய் என்று சொல்றான். பரலோகத்துல அவர் அவனை அனுமதிக்கவில்லை. காரணம், அவன் ஒருவேளை ரட்சிப்பை பெறாத ஒரு மனுஷனாக இருந்திருக்கலாம். ஆனால் இரக்கத்தினால் இவன் வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப அவர் பரதேசியில் அவனை அமர வைக்கிறேன் என்று சொல்கிறான். பரலோகத்தில் போக வேண்டும் என்றால் ஒரு மாசத்து சுத்தமுள்ள பரிசுத்தவானாக மாறினால் மட்டுமே பிதாவை தரிசிக்க முடியும். பிதாவானவர் பரலோகத்தில் இருப்பார். ஆகையினால் தான் அவர் சொல்கிறார், இன்று நீ என்னுடன் பரதேசியில் இருப்பாய் என்று அந்த 2வது வார்த்தையை சொல்கிறார். அடுத்ததாக 3வது வார்த்தையை சொல்லிவிட்டு மீதி நாளைக்கு பார்க்கலாம். யோவான் 19:26-27 வசனத்தை பார்க்கும்போது, யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பாய் இந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தள்ளி விடாமல் ஏற்றுக்கொண்டான். அப்ப அங்கே 3வதாக அவர் பேசுகிற வார்த்தை, அங்கே சிலுவை எல்லையில் தாயாரும் அவளுடைய அந்த தாயாருடைய சகோதரியும், அதே போல அந்த மரியாளும், எந்த மரியாள்? மதகலேன் மரியாளும், அந்த 7 பிசாசுகளை இருந்து மீட்கப்பட்டவள், அவருடைய பாதத்தில் அந்த பரிமள தைலத்தை பூசியவள். அப்படியாக இவர்கள் எல்லோரும் நின்று சிலுவை அண்டையில் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். இதை அவர் பார்க்கிறார். பார்த்து விட்டு தன்னுடைய தாயை யாருக்கையாவது ஒப்படைக்க வேண்டும். இப்போது அதற்காகத்தான் அங்கே தன்னுடைய சீசனாகிய யோவான் தன்னுடைய தாயாரு சகோதரி மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடம் ஒப்படைக்கிறார். என்ன சொல்கிறார்? ஸ்திரீயே, இதோ உன் மகன், இனி அவர் தான் உன்னை பார்த்துக் கொள்வான் என்று அதற்கு கீழே பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அப்ப அந்த சீசனை நோக்கி சொல்கிறார், இனி இவங்கதான் உனக்கு தாய். ஆகையினால இவங்களை நீ கவனிக்க வேண்டிய விதமாக நீ கவனிக்க வேண்டும். அவர்கள் ஜீவனோடு இருக்கும் காலம் வரை நீங்கள் அவர்களை கவனிக்க வேண்டும் என்று அந்த தாயாரை அந்த சீசனிடம் ஒப்படைக்கிறோம். அதே போல அந்த சீசனை அந்த தாயாரிடம் சொல்கிறான், இனி நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டிய நேரம் வந்தது. ஆகையினால் இவங்கதான் உங்களுக்கு மகனாக இருந்து உங்களை எப்படி கவனிக்க வேண்டுமோ அந்த விதத்தில் உங்களை கவனிப்பார் என்று அங்க ஒப்படைக்கிறோம்.
அப்ப தேவன் பாருங்கள், அந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக தன்னுடைய தாயாரை ஒருவரிடம் ஒப்படைக்கிறார். அதுக்கு முன்பாக அவருடைய தகப்பனார் இறந்து போனார், இல்லை என்றால் இருவரையும் ஒப்படைத்திருப்பார். தகப்பனார் அவர் இறந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாயார் தான் அதுக்கு இவரை அந்த ஒரு காலகட்டம் வரை தாயாரிடம் தான் இவர் இருந்தார். ஆகையினால் அந்த தாயாரை அவர் வெறுமனே விட்டுவிட்டு செல்லாமல் ஒரு சீசனிடம் ஒப்படைக்கிறார். இப்போதும் நாம் தன்னைத்தானே நாளைக்கு மீதி வார்த்தைகளை நாம 4, 5, 6, 7 நாளைக்கு பார்க்கலாம். இப்போதும் நாம் தன்னைத்தானே சோதித்து அறிகிற தன்னைத்தானே சோதித்து அறிவோமாக. காலையிலிருந்து இந்நேரம் வரை நாம் எப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், தேவனுடைய அன்பில் எப்படியாக நாம கழித்திருந்தோம், நாம் இந்த வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாக நாம இருக்கிறோமா, வேத வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்று ஒரு விஷயம் நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. எந்த அளவுக்கு நாம் வேத வசனத்தை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம எப்படியாக மாறுகிறோம், அவருடைய தவறனையில் நெருங்குகிறோம். ஆகவே நாம் தேவனையில் நெருங்க வேண்டும், நம்மை வெறுமைப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். அதற்காக நாம் எந்த அளவுக்கு வேத வசனங்களை கைகொண்டு தியானிக்கிறோம் என்று ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போமாக. இன்றைக்கு நாம் நம்முடைய செயல்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள், நம்முடைய மனங்களில் ஏற்பட்ட சிந்தனைகள் இப்படியாக தேவனுக்கு பிரியமாய் இருந்ததா, இல்லை தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்ததா என்று ஒரு விஷயம் நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. ஆமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.